வலி தருகிற கொடுமை பாடுபட்டு இருப்பவன் பொறுமை ஒரு நாள் நட தருவது செழுமை ஆட்டி வைத்த ரணங்களின் நடுவே போட்டு வைத்த உறுதியின் விதையே காத்திருந்து முட்டி முளைக்கும் மனமே அது மார்க்கமாகுமே நாளொரு போர்க்களம் நின்று பார் துயருண்டு பார் அதை வென்று பார் நம்பிக்கை கும்பலம் கொண்டு வா களம் கண்டு வா உலகாளவா சறுக்கி விழுந்தும் முறுக்கி எழுந்தால் இறைவனும் இருகரம் தருவானே நாளை நமதே காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே காட்டும் விரலால் மாற்றம் வருதே ஆற்று புனலாய் செல்வம் வருதே புனிதா வந்துட்டீங்களா? குழந்தை தூங்கியாச்சா? இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தா இப்பதான் தூங்குறா. சரி கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். விஷயம் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? என்ன? உங்க உயிர் நண்பர் செல்வம் சொந்தமா வீடு இல்ல பெரிய பங்களா கட்டியிருக்காராம். 2 நாள்ல கிரகப்பிரவேசமா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? 2 தெரு தள்ளி இருக்க கடைக்கு போயிருந்தேன். அந்த தெருமுக்குல இருக்கிற டாக்டரை பாக்குறதுக்காக உங்க ஃப்ரெண்ட் ஒரு பொண்டாட்டியும் ஜெகஜோதியா கார்ல வந்து பாத்துட்டு போறாங்க. நான் போய் விசாரிச்சதுக்கு பங்களா கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்காங்களாம். அதுக்காக தான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போறதா சொன்னாங்க. நீங்க அவரோட உயிர் நண்பன், உடம்பு 2 உயிர் 1ன்னு அடிக்கடி சொல்வீங்களே. இந்த விஷயமே நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியுது. இதான் உயிர் நண்பனுக்கு அழகா? 3 கிரவுண்ட்ல வீடாம். வீடுன்னு சொல்ல முடியாதான், பெரிய பங்களாவாம். கிட்டத்தட்ட 80 லட்சம் செலவு பண்ணிருக்காங்களாம். வீடு இடம்லாம் சேர்த்து ஒரு 3 கோடி ரூபாய் இருக்குமா. 3 கோடி ரூபாய் இருக்குமா? அடேங்க அப்பா. அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும் தான் நான் தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி உங்களால சந்தோஷப்பட முடியுது? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, அதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. என்னடி பேசுற? அவன் என் ஃப்ரெண்டு. அவன் அடுத்தவனை ஏமாத்தியோ இல்ல ஊரை சுரண்டியோ இன்னொருத்தர் பினாமியோ இந்த நிலைமைக்கு வரல. சொந்தமா உழைச்சி தான் ரத்தத்தை வேர்வையா சிந்தி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு வருத்தப்பட சொல்ற? வசதி வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படும் போது நம்மளோட ஒன்னா இருந்த உங்க ஃப்ரெண்டு பணங்காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அடியோட மறந்துட்டாரே. நன்றி மறந்ததை நினைச்சு உங்களுக்கு கோவம் வரலையா? புனிதா, செல்வத்தை பத்தி தப்பா பேசாத. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த நேரத்துல அவன் நன்றி மறக்க மாட்டான். இப்ப கூட அந்த மனுஷனை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. அவர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போற விஷயமே உங்களுக்கு நான் சொல்லி தானே தெரியும். இதான் உங்க ஃப்ரெண்டோட லட்சணமா? என்ன ஃப்ரெண்டுங்க அவரு? திரும்ப திரும்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, வேலையை பாரு. அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிக்கும் போது எனக்கு கோவம் வருது.
உங்களுக்கு கோவமே வரலையா? ரோஷமே இல்லையா? அவங்க கஷ்டப்பட்ட போது நம்ம என்னெல்லாம் உதவி பண்ணோம்? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணவே இல்ல பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம கிட்ட சொன்னா செஞ்ச உதவிக்கு சொத்து பத்த இல்லாம கேட்க போறோம்? கஷ்ட காலத்துல தொட்டதுக்கெல்லாம் போன் பண்ணுவாரு, வீட்ல வந்து உட்காந்துக்குவாரு. இப்ப அவர் உங்களுக்கு போன் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், அதான் கேள்விப்பட்டதை என்கிட்ட வந்து சொல்லிட்டல, சும்மா தொண உட்காந்து பேசிட்டு. அர்ச்சனாவை விடுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு இப்படி அடியோட மாறுவாரு நான் நினைக்கவே இல்ல. இப்படி ஒரு நன்றி கேட்ட மனுஷனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஏய், இன்னொரு முறை செல்வத்தை பத்தி தப்பா பேசுன உன்னை கொன்னே போடுவேன். உங்க ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசுனதுக்கு இப்படி கோவப்பட்டு அடிக்கிறீங்களே, நான் பேசுனதுல எனக்கு தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை மாசத்துல அவர் எப்போது நம்ம வீட்டு பக்கம் எட்டி பார்த்திருப்பாரா? இல்ல அவர் பொண்டாட்டி தான் போன் பண்ணி நம்மள எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சிருப்பாங்களா? ஏன் இப்ப பணம் காசு வந்துருச்சு, அதனால நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிட்டோம் இல்ல? இப்ப என்ன அடிச்சிங்களே, அவரை பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு தாங்க அவர் ஃப்ரெண்டு, எனக்கு என்னங்க? அவருக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ என் கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுக்கல? அப்படிப்பட்ட எனக்கு பேச உரிமை இல்லையா? நீங்க மட்டும் என்ன சாப்பாடு போட்டுட்டு இருந்த ஆட்டோவை அடமானம் வச்சு உங்க ஃப்ரெண்டோட கஷ்டத்துக்கு பணம் கொடுத்தீங்க? அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாம்? நன்றி உள்ள மனுஷன், நன்றி மறக்காத மனுஷன் நான் முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? சொந்த பந்தம் எல்லாம் அவரை வீட்ல இருந்து அடிச்சு துரத்துனப்ப ராத்திரி பகலா தேடி நாம தானே அவங்களை இப்ப இருக்கிற வீட்ல கொண்டு வந்து வச்சோம். அப்படிப்பட்ட நம்ம கிட்ட சொந்தமா வீடு கட்ட போறோம், நீங்க வந்து பாருங்கன்னு உங்களை கூட்டிட்டு போய் அவங்க காட்ட வேண்டாம்? அதுவும் 2 நாள்ல கிரக பிரவேசம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஒரு போன் பண்ணாங்களா? எனக்கு கோவம் வராதாங்க? இன்பம் துன்பம் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறதாங்க நல்ல நட்பு. என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியலங்க. செல்வமும் அர்ச்சனாவும் இவ்வளவு நன்றி கிட்டத்தனமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஏய், செல்வம் அர்ச்சனா வராங்க. அவங்க கிட்ட என்கிட்ட பேசின மாதிரி ஏதாவது பேசுன கொன்னே போடுவேன். எல்லாத்தையும் எடுத்து வை. டேய் வாடா. மாமா என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. வா உள்ள வா. டேய் ஒரு நிமிஷம் நீ உள்ள போ, நான் வரேன். எங்கடா உள்ள போற? போடா. டேய் நான் ஒருத்தன் பாருச்சு. எப்படி இருக்க புனிதா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். குழந்தை தூங்கிட்டலா? இப்பதான் தூங்க வச்சேன். உட்காருங்க. ம். டேய் 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 இரு இரு. இந்தா இதுல உட்காரு. டேய் உட்காருமா. என்ன இதெல்லாம்? இல்லடா நம்ம வீட்ல சேர்ல, அதான் பக்கத்து வீட்ல போய் வாங்கிட்டு வந்தேன். நீ உட்காரு. டீ காபி ஏதாவது டக்குன்னு போட. வீட்ல பால் இருக்கா? இல்ல நம்ம வீட்ல டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களா? நீங்க போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க. அதுவும் சரிதான். நீ உட்கார்ந்து பேசிட்டு டேய், இருந்த. டேய், நில்லு. என்ன இதெல்லாம்? நீ நம்ம பக்கத்து வீட்ல இருந்து சேர வாங்கிட்டு வர, புனித என்னடானா நம்ம வீட்ல டீ காஃபி சாப்பிடுவாங்களான்னு கேக்குறா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இல்லடா ரொம்ப நாள் கழிச்சு வராதவங்க வந்திருக்கீங்க, உங்களை நல்லா கவனிக்கணும்ல, அதான மரியாதையா இருக்கும். என்னது எங்களை கவனிக்கிறியா? டேய் நீ என்ன கவனிக்கிறதுக்கு நான் என்ன அண்ணியனா இல்ல மூணாவது மனுஷனா? டேய் நான் உன் ஃப்ரெண்டா, இது என் வீடு. என் வீட்ல எனக்கு எதுக்கு கவனிப்பு? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லடா, நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் மரியாதைக்கும் நான் உன்னை நல்லபடியா கவனிச்சா தானே மரியாதையா இருக்கும். அதனாலதான் இதெல்லாம். டேய் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் வந்திருக்கிற வண்டியும் பார்த்து பழசெல்லாம் மறந்து ஆள் சுத்தமா மாறிட்டோம்னு நினைச்சியா? டேய் தோற்றத்துல வேணா மாற்றம் இருக்கலாம், ஆனா உள்ளத்துல மாற்றம் இருக்காது. இருக்க இடம் இல்லாம பிளாட்ஃபாரத்துல நாங்க 2 பேரும் இருந்தப்போ எங்களை ஆதரிச்சு அடைக்கலம் கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கு இருந்த அதே செல்வம் அர்ச்சனா தான் இன்னைக்கும். வசதி வாய்ப்பு வந்தோடனே ஆள் மாறிடுவோம்னு நினைச்சியா? நாங்க என்னைக்குமே அப்படி மாறவும் மாட்டோம், பழச மறக்கவும் மாட்டோம். அப்படி மாறிட்டேன்னா அடுத்த நிமிஷம் என்ன போனமாயிட்டேன்னு நினைச்சுக்கோ. டேய் என்னடா பெரிய பெரிய வார்த்தை என்னடா நீ என்னமோ பக்கத்து வீட்டுல இருந்து சேர் வாங்கிட்டு வந்து போடுற, புனிதா என்னடானா நம்ம வீட்டுல டீ காஃபி சாப்பிடுவாங்களான்னு கேக்குறா. மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். சேர் வேணா, உட்காரத்துக்கு பாயம் வேணாம். நாங்க எப்பவும் போல தரையிலே உட்காரோம். உட்கார். நீங்க 2 பேரும் எங்களை 3வது மனுஷங்க மாதிரி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க பேச்சு நடவடிக்கையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எப்பவுமே உங்க பழைய அர்ச்சனா தான், இவர் எப்பவுமே உங்க ஃப்ரெண்டு தான். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. உட்காருங்க. புனிதா உன் கையால் ஒரு கிளாஸ் டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, டீ போட்டு கொடுமா.
ஷோ நான் எல்லாத்தையும் மறந்து கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு இல்லை வந்துடுறேன். நீ உட்கார். டேய் வண்டியில் பின்னாடி 2-3 கவர் வச்சிருக்கேன், போய் கொண்டாயேன். போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. டேய் என்னடா இதெல்லாம் ஒரே துணிமணியா இருக்கு? கிரகப்பிரவேசம்ல, அதுக்கு உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, புனிதாக்கு பட்டு புடவை, குழந்தைக்கு துணி எல்லாமே இருக்கு. இன்னொரு முக்கியமான பொருள் இந்தா, நீயே உன் கையில குழந்தைக்கு போடு. டேய் என்னடா இதெல்லாம்? நீ போய் குழந்தைய தூக்கிட்டு வாடா, போடா. குழந்தைய தூக்கிட்டு வாங்கண்ணே. ஜு 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 ஜு. சரி, 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 சரிடா, ஜு, 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 ஜு. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு, யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. ஐ செல்லம். அழகா இருக்கா. என்னங்க பாத்தீங்களா, இப்பதான் இந்த செயினுக்கே ஒரு அழகு வந்திருக்கு. ஆமா. இதெல்லாம் ரொம்ப அதிகம்டா. டேய் எதிரா ரொம்ப அதிகம்? நியாயமா பார்த்தா நான் உங்களுக்கு நகையாலே அபிஷேகம் பண்ணணும். என்ன அங்க பாக்குற? நீ என் ஃப்ரெண்டுடா, நீ எனக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணலாம். ஆனா புனிதா யாரு? அன்னைக்கு நான் ஒரு கஷ்டம்னு வந்து நின்னப்ப அவ கையில கழுத்துல இருந்ததெல்லாம் கழட்டி கொடுத்தால, அந்த மனசு யாருக்குடா வரும்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏமாத்துறோம். டீ குடிங்க. இந்த டீ எல்லாம் அப்புறமா குடிக்கிறேன். இந்தா கிரகப்பிரவேசத்துக்கு போட்டுக்கிறதுக்கு உனக்கு பட்டு புடவை வாங்கியிருக்கேன். கலர் பிடிக்கலன்னா மாத்திக்கலாம், பிடிச்சிருக்கா பாரு. நீ வாங்கிக்கோமா, இந்தா. அண்ணன் சொல்றல வாங்கிக்க. வாங்கிக்கோமா. டேய் இந்தா, இது உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, இது குழந்தைக்கு துணி. இந்த அர்ச்சனா. உனக்கும் அர்ச்சனைக்கும் ஒரே விலையில தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கும் சிவாக்கும் கூட கலர் வேற, விலை ஒண்ணுதான். எனக்கு எதுக்கு இவ்ளோ விலையில புடவை? விலையை பத்தி உனக்கு என்னம்மா கவலை? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? எனக்காக உங்க உயிரை தவிர மற்றது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு வேற என்ன கைமாறு செய்ய முடியும்? சிவா, உன் ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லையே, என்ன விஷயம்? சார் நானே சொல்றேன். நாளைக்கு உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் ரெடி பண்ணி வை. மூட்டை முடிச்சிடலாமா? ஆமா, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, 3 கிரவுண்ட்ல ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கேன். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணா அந்த வீட்டுல தான் சந்தோஷமா இருக்க போறோம். ஒரே சமையல் தான். அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வா, உனக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை எடுத்து போட்டு செய். இதுக்கு மேல நீ ஆட்டோல ஓட்டி கஷ்டப்பட வேணாம்டா, புரிஞ்சுதா? ஆமா புனிதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. இன்னும் 2 நாள்ல நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம். இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல நாங்க 2 பேரும் என்ன வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கிறோமோ அதே வசதி வாய்ப்புகளை நீங்க 2 பேரும் அனுபவிக்கணும். அர்ச்சனா, நான் இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, கிளம்பலாமா? வரேன்டா, நேரத்தோட வந்துருங்க. என்னங்க அண்ணனுக்கு பத்திரிகை வைக்கலையே? என்ன அர்ச்சனா நீ? எனக்கு நீயும் உனக்கு நானும் பத்திரிக்கை வச்சுப்போமா என்ன? அவன் யாரு? அது யார் வீடு? அவன் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு அவனுக்கே பத்திரிக்கை வைக்க சொல்ற? பாடுறா இவள, உனக்கே பத்திரிக்கை வைக்க சொல்ற? அது உன் வீடுடா. சார் புனிதா, அன்னைக்கு நேரத்தோட வந்துருமா? என்ன மன்னிச்சிடுங்கடா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னமா இது? நீ முதல்ல எந்திரி. நீ டேய் என்னடா இதெல்லாம்? நீ என்ன தப்பு பண்ண? விடுற, அவ அழுவட்டும். அவ அழுது அழுது அவ கண்ணீரால உங்க காலை கழுவுனா தான் அவ பேசின பேச்சுக்கெல்லாம் பாவம் தீரும். டேய் சும்மாறா, புனிதா என்ன பாவம் செஞ்சா? நீ எந்திரிமா. என்னம்மா இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுங்கடா. 2 நாள் கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல, எங்களை வந்து கூப்பிடவும் இல்லைன்னு, வசதி வாய்ப்பு வந்தது மொத்தமா மாறிட்டீங்கன்னு, 6-7 மாசமா போன் கூட பண்ணலன்னு கோவப்பட்டு உங்களை 2 வார்த்தை திட்டிட்டேன். அதுக்காக இவர் கை நீட்டியும் அடிச்சிட்டாரு. அந்த நேரத்துலதான் நீங்க வீடு தேடி வந்து கௌரவிச்சீங்க. அதான் நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்.